சிவகங்கை சீமையின் சிங்கப்பெண், வறுமையிலும் வாடாத மலர். அப்பாவின் உடல்நிலை சரியில்லாமல் தன் குடும்பத்தின் கடினமான சூழ்நிலையிலும் விடாது முயற்சித்து சாதித்த மாணவி. கதவுகள் அடைக்கப்பட்டாலும் தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் சரியான கல்வி பாதையை தேர்வு செய்த மாணவி. இது ஒரு சாதனை மாணவியின் கதை. திஸ் இஸ் வைஷ்ணவி. எங்கள் அப்பா பேர் வந்துட்டு செல்லமணி, எங்கள் அம்மா பேர் வந்துட்டு கலைச்செல்வி. நான் 5th வரைக்கும் ஜஸ்டின் மெட்ரிக்கில் தான் படித்தேன். அப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறமா அப்பாவுக்கு வந்துட்டு ஹார்ட்டில் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணோம். விஷுவலி இம்பேர்ட் ஆகிட்டாங்க. அதனால் ரொம்பவே ஃபைனான்ஷியலாக ரொம்ப ஹார்ட்ஷிப்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணோம். எங்கள் அம்மா இல்லைன்னா இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருப்போமான்னு தெரியலை. எங்கள் ஃபேமிலியோட பேக் போன்னே சொல்லலாம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க போகிறோம் அப்படின்ற நிலமையில இருந்து சாப்பிட கூட வழி இல்லாத, வெளியே சொல்ல முடியாமல், பாதி அண்ணன்ட்ட சொல்லி பாதி சொல்ல முடியாமல் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். சரி, இவ்வளோ கஷ்டத்துலேயும் நம்ம பிள்ளைய எப்படியாவது படிக்க வச்சு ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரணும். அப்புறம் எங்கள் மாமா, அவங்களோட ஹெல்ப் வந்துட்டு ரொம்ப ஹியூஜ் அண்ட் அன்பிலீவபிள். வைஷ்ணவி மாமா, நான் வேல்முருகன் என் பேர். வைஷ்ணவி சின்ன வயசுல நல்லா படிக்கேன். அவங்க அப்பா அங்கே கொஞ்சம் திடீர்னு ஒரு டயத்தில் தலை சுற்று மாதிரியாக வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல்லே பார்த்தான். கண் கொஞ்சம் லைட்டாக டிம் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னடா அப்படி ஆயிடுச்சுன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆகுனா கொஞ்சம் பழுதடைஞ்சிருச்சு. 3 வருஷம் ஆனோடனே என் தங்கச்சி ஒரு தங்கச்சி அது ரொம்ப சிரமப்படும்னு சொல்லிட்டு பிள்ளைகளை ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சுருந்துச்சு. என்னால் முடிஞ்சதை பார்த்தேன். பார்த்தது வரைக்கும் வயசு நல்லா படித்து வந்துச்சு. 11th 12th வந்துட்டு நான் வந்துட்டு சயின்ஸ் ஸ்ட்ரீம் தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு காலேஜ் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. நம்ம இப்போ இருக்கிற நிலமையில இன்ஜினியரிங் சரி, மெடிசனும் சரி எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் பத்மராஜம் இன்ஸ்டியூட் அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட்டை கேள்விப்பட்டேன். அப்போ வந்துட்டு நாங்கள் ரொம்பவே ஃபைனான்ஷியலாக ரொம்ப டவுனாக இருந்தோம். ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. பத்மராஜம் போனப்போ அதோட ஃபவுண்டர் பாலன் சார் தான் வந்துட்டு இந்த மாதிரி சிஎஸ்ஆர் ஸ்கீம் இருக்கிறத பற்றி சொன்னார். அதை கேட்டோன்னே எங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க வந்துட்டு எங்களுக்கு ஃபீஸில் வந்துட்டு ரொம்பவே டிஸ்கவுண்ட் கொடுத்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அந்த ஸ்கீமை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு இந்தளவுக்கு எனக்கு கோச்சிங் கொடுத்து ஸ்கில் என்ன, என்னோட பொட்டன்ஷியல் என்னன்றதை எல்லாரும் வெளிக்கொண்டு வந்தாங்க. எங்கள் ஃபேமிலி இருக்கிற கண்டிஷனில் எனக்கு தேவைப்பட்டது சீக்கிரமாக ஒரு வேலை இது பண்ணி என்னோடய ஃபேமிலியை வந்துட்டு ஸ்டேபிளாக ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்றது. ஸோ அதனால தான் நான் டிஏ வந்துட்டு சூஸ் பண்ணேன். டிஏ இன்டர் பாஸ் பண்ண வச்சதுக்காக பாலன் சாருக்கு ரொம்ப நன்றி. வைஷ்ணவியின் கனவை அடைய உறுதுணையாக இருந்ததில் பெருமிதம் கொள்கிறது பத்மராஜம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்.